ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது ஒன்றும் இல்லை, வாட்டர்மெலன் புட்டிங் தான். இது சம்மர் சீசன்ன்றனால வாட்டர்மெலன் சாதாரணமாகவே கிடைக்கும் இல்லையா? வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாட்டர்மெலனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதும் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்ததும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வாட்டர்மெலனை போட்டுக்கலாம். போட்டு ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், கரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுட்டு 2 பவுல் வாட்டர்மெலன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ½ கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை நீங்களும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சர்க்கரை கரைய வரைக்கும் கலக்கிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவரை, இப்போ அதை சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கலரி விடணும். கைவிடாம கலரிட்டே இருந்தாதான் கட்டி இல்லாம இருக்கும். நல்லா திக்கானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ திக்கானதும் நான் பேப்பர் கப்பில் இதை ஊற்றி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட யூஸ் அண்ட் த்ரோ கப், இந்த மாதிரி பேப்பர் கப் எதில் இருந்தாலும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி எடுத்து ஹோம் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டதும் பாருங்கள், தொட்டால் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போது ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 hours வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ அது சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக என்னதுன்னு கேட்டுகிட்டே இருந்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.